வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் ஆஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். நமது இந்த ஜோதிட கேள்விக்கான பதிலை உங்களுக்காக பெருமையுடன் வழங்குபவர்கள் டாக்டர் லத்தீஃப் ஃபுட் கிரீம் மற்றும் டாக்டர் லத்தீஃப் கிளீன்சிங் ஜெல் ஃபார் ஹைட்னிங். நேரடியாக ஒரு கேள்வி. ஹாய் என்ன பாவர்கள் லக்ன சுபர் ஆகி லக்னத்தை தொடர்பு கொள்ளும் போதா எப்படி பலன் செய்வார்கள்? ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு லக்னம், மீன லக்னத்துக்கு செவ்வாய் எந்த விதமான சுப பாவ தொடர்புகளை தருவார்? ஓகே, இயல்பாகவே பாவர்கள் லக்னத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை தருவார்? சொல்ல போனா எல்லா கிரகங்களுக்குமே பாத்தீங்கன்னா யோக பலன்களை, லாப பலன்களை கொடுக்கக்கூடிய சில அமைப்புகள்ல உங்களுடைய லக்னத்தினுடைய பிரதான எதிரி வந்துருவாரு. இயல்பாகவே பாருங்களேன், மேஷ லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சனியா வருவாரு, ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி குருவா வருவாரு, மிதுன லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி செவ்வாயா வருவாரு, கடக லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன், சிம்ம லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி, அப்படியே எல்லா லக்னத்துக்கும் 11ஆம் அதிபதி பாருங்க லக்னத்துக்கு ஆகாதவரா வருவாங்க. அப்போ லாபத்தையும் கியோர் கொடுக்கறதையும் வம்பு வழக்கு நோயிலிருந்து உங்களை காப்பாத்துறதுலையும் லாபத்தை உங்களுக்கு கொடுக்கறதுலையும் சில இடங்கள்ல 2வது 3வது திருமணங்களை பண்ணக்கூடிய அமைப்புகள்லையும் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய லக்னத்தினுடைய கடுமையான எதிரி தான். இப்ப செவ்வாய் மீன லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மீன லக்னத்துக்கு செவ்வாய் பரிபூர்ண ராஜயோகாதிபதி உச்சமான இன்னும் யோக பலன்களை செய்ய போறான்னு அர்த்தம் மீன லக்னத்துக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா அவர் 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது முக்கால் பாவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, முக்கால் பாவர் அப்படின்னா அதுல என்ன விஷயம் இருக்கு? கால் சுபர். அதுல ஒரு 75% அவர் கெட்டவருங்க, 25% மனசுக்குள்ள ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு ஏதோ பார்ப்பாரு. இந்த அமைப்புகள்ல இருக்கிறவரு இதே தன்மைகள்ல உங்களுக்கு இப்படிதான் பலனை கொடுக்க போறாருங்க. 2 அதிபதியான மீன லக்னத்துக்கு செவ்வாய் பரிபூர்ண நல்ல பலனை அவர் சுபத்துவமா இருக்கிற பட்சத்துல பண்ணுவாரு, கெட்டு போகாத வகையில. ஒரு வேளைங்க 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு, சனி பார்வையில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சுத்தம். இந்த இடத்துல செவ்வாய் வந்தோடனே வம்பு வழக்கு மாதிரி அமைப்புகளை கொடுக்க போறாரு. 8ல இருந்து 2 பாக்குறதுனால குடும்பத்தை, வருமானத்தை அத்தனையும் கெடுக்க போறாருன்னு வரும். ஓகேங்களா? இதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு எடுத்துக்கோமே. தனுசு லக்னம்னு எடுக்கும்போது அவர் 2ஆம் இடத்துல உச்சமா தான் இருக்காரு. ஆனா நீங்க அவர் உச்சமான அன்னைக்கு அந்த நாள் தைப்பூசம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சுப அமைப்புகள்ல சுபர தொடர்பு, பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு, கூடவே குருவும் கன்னி வீட்டுல இருந்து தொடர்பு கொள்றாருன்னு வச்சுக்கோங்க. அட்டகாசமான யோகா அமைப்புகள்ல செவ்வாய் சம்பந்தப்படக்கூடிய துறையில நல்ல செவ்வாய் சார்ந்த அமைப்புகள்ல சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. செவ்வாய் வரும்போதெல்லாம் 5, 12ஆம் அமைப்புகள்ல நல்ல தன்மையை கொடுப்பாரு. குழந்தைகளுக்காக விரையும், குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறதுக்கான விஷயங்கள், குழந்தைகளுக்கு வீடு வாகன மாதிரியான அமைப்புகளை கொடுக்க வைப்பாரு. சரி, இவ்வளவு விஷயம் சொல்றோம்ல. தனுசு லக்ன சிம்ம லக்னத்துக்கு ஆகாத சனிதான் 7ஆம் பாவக திருமணத்தை கொடுத்தாகணும். அப்போ சனியுடைய தசையிலயோ புக்தியிலயோ அந்தரத்திலயோ திருமணம் மாதிரியான அமைப்புகள் நடக்கும். அவருடைய சுப அமைப்பு, பாபத்துவ அமைப்புகளுக்கு பிறகு அது தொடருமா இல்லையா அப்படின்றது ஒரு வகையில நிரந்தரமாகும். அப்ப லக்னத்துக்கு இயற்கையான பாவர் லக்னத்துக்கு சுபர் அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப இந்த சிம்ம லக்னத்துக்குன்னு எடுத்தீங்கன்னா செவ்வாய் பாவருங்க. ஆனா லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா ராஜயோக அதிபதினு வருவாரு. இதுல 6ஆம் இடத்துல உச்சமாகிதான் அவர் தன்னுடைய ராஜயோக பலனை செய்ய முடியும். ஓகேங்களா? நல்ல பலனை, ராஜயோக பலனா என்னது? நல்ல யோக, நல்ல தன்மைகளை கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு சனி கடுமையான பாவர். ஆனா 6ஆம் இடத்துல மறைஞ்சு உச்சமானாருன்னா மிகப்பெரிய நல்ல பலன்களை தன்னுடைய சனி தசையில பண்ண போறாரு சனி அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சமாகி வேலை, தொழில், வருமானம், இரும்பு, மெட்டல்ஸ், பெட்ரோலியம், நிலத்துக்கடையில் நோண்டது, மைனிங், பெட்ரோலியம், அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே தூள் கிளப்ப போறாரு சனி தசையில லக்னாதிபதியின் வலுவு கேட்ப. இப்படிதான் லக்ன பாவரின் அமைப்புகள் எடுக்கணும். அப்போ அவருடைய காரகம் ஒரு மாதிரியான சரியில்லாத காரகம்ங்க. ஆனா ஆதிபத்தியம், எந்த ஆதிபத்தியம்? மிதுன லக்னத்துக்கு சனிதான் 8, 9ஆம் அதிபதி. எடுத்தோடனே அவர் என்ன செய்வாரு? 8ஆம் இடத்தினுடைய இடமாற்றத்தை கொடுப்பார், 8ஆம் இடத்தினுடைய மாற்றத்தை கொடுப்பாரு. அதே நேரத்துல பாக்கியத்தையும் அவர் தானே கொடுத்தாகணும். எந்த வீட்டை அதிகம் தொடர்பு கொண்டிருக்காரோ அந்த வீட்டு பலனை அதிகப்படுத்துவார். இது நீங்க பாவக வழியில பார்க்கணும். 6க்கு 8ஆ இருக்கிறாரா, இல்ல 5க்கு 9ஆ இருக்கிறாரா, இந்த அமைப்புகளை பார்க்கணும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கவும், எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.